குட்டீஸ், praise the Lord. Welcome to உங்க சான்ஸ் எபிசோட் 3. குட்டீஸ், ஒவ்வொரு வீக்கும் சொல்கிற கதையெல்லாம் கேட்டு நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. அதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், நம்ம இன்னைக்குரிய கதையை பார்த்துடலாமா? குட்டீஸ், இப்போ நம்ம கையில் இருக்கிற 5 விரலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இந்த 5 விரலும் என்ன பண்ணாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்களாம். அப்போம்போது இந்த கட்டை விரல் சொன்னிச்சா, உங்களையே நான் தான் ரொம்ப பலசாலி, நான் இல்லைன்னா உங்களால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்னாங்களாம். உடனே இந்த ஆள்காட்டி விரல் சொன்னாங்களாம், ஒரு பொருளை சுட்டி காட்டுறதுக்கும் வழிகாட்டவும் சொல்லி கொடுக்கறதுக்கும் நான் தான் பயன்படுறேன்னு சொன்னாங்களாம். உடனே இந்த நடுவிரல் சொன்னாங்களாம், அப்படிலாம் கிடையாது, உங்களை காட்டிலும் நான் தான் ரொம்ப உயரமாக இருக்கிறேன், இந்த நீங்கள் 4 பேர் எனக்கு 4 தூண் மாதிரின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ இந்த மோதிர விரல் சொன்னிச்சான், அப்படிலாம் கிடையாது, இங்கே இருக்கிறதுலையே நான் தான் ரொம்ப அழகான விரல், ஏன்னா அதனால தான் என் கையில் என் விரலில் என்ன பண்ணுறாங்க, மோதிர போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ அந்த 4 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சுண்டு விரலை பார்த்து என்ன பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்களாம். உனக்கு எதுவுமே கிடையாது, நீ இருக்கிறதுலே ரொம்ப பலவீனமான குட்டியான விரல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம், கிண்டல் பண்ணாங்களாம். அப்போ இந்த உடனே இந்த சுண்டு விரல் என்ன பண்ணாங்களாம், ஏசப்பா கிட்ட போயிட்டு கேட்டுச்சான், ஏசப்பா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நீ இப்படி கிண்டல் பண்ணுறாங்க, ஏன் எனக்குன்னு எதுவுமே இல்லையா அப்படி சொல்லி கேட்கும்போது ஏசப்பா சொன்னாங்களாம், அப்படிலாம் கிடையாது, ப்ரேயர் பண்ணும்போது யார் முதல்ல நிற்கிறா, நீ தான் நிற்கிற அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஆமாம் குட்டீஸ், எல்லாரும் உங்கள் கையை கூப்பி ப்ரேயர் பண்ணி பாருங்கள், இந்த சுண்டு விரல்லாம் என்ன பண்ணுது, முதல்ல நிற்கிது. அப்போ ஏசப்பா சொன்னாங்களா, அப்போ நீனும் என்ன பண்ணுது, பெஸ்ட்டு தான் அப்படி சொல்லி என்ன பண்ணாங்களா, ஏசப்பா சொன்னாங்களாம். ஆமாம் குட்டீஸ், இதே மாதிரி தான் என்ன பண்ண, ஏசப்பா நம்ம எல்லாருக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு டேலண்ட்டை ஏசப்பா கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணணும்னா ஏசப்பாக்காக என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். அதே மாதிரி நமக்கு இந்த டேலண்ட் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும்னா தாழ்மையாக இருக்கும், நம்ம பெருமையாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த மாதிரி டேலண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுற பிள்ளைங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணணும், இல்லை ஏசப்பா உனக்கும் ஒரு டேலண்ட் கொடுத்துருக்காங்க, அதை நீ ஏசப்பாக்காக பயன்படுத்து அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்னா சொல்லித்தரணும். அதே மாதிரி இந்த சுண்டு விரல் என்ன பண்ணுச்சு, அதுக்கு எல்லாரும் கிண்டல் பண்ணும்போது அது யார்கிட்ட போச்சு, மனுஷங்க கிட்டையா, கிடையாது, யார்கிட்ட போச்சு, ஏசப்பாட்ட போய் கேட்டுச்சுல. அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் டேலண்ட் என்னன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் ஏசப்பா கிட்ட கேட்கும்போது ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக அந்த டேலண்ட் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஓகே குட்டீஸ், இந்த எபிசோடுக்குள்ள கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஓகே, நம்ம இப்போ வசனத்தை பார்த்துடலாமா? மத்தேயு 23:12, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஓகே குட்டீஸ், ஆக்டிவிட்டீஸ்குள்ளே போகலாமா? ரவுண்ட் 1 கனெக்ஷன். குட்டீஸ், இதில் என்ன பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு தெரியும், இதில் பிக்சர் போட்டிருப்பாங்க, அதில் என்ன ஒரு நேம் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பொருளோட பேர் இருக்கலாம், இல்லை அது ஒரு ஆக்டிவிட்டியாக கூட இருக்கலாம். அது என்ன பண்ணணும், நீங்கள் கண்டுபிடிச்சு எழுதணும். ஓகேவா குட்டீஸ்? யார் யார் பாக்கியவான்கள்? குட்டீஸ், நீங்கள் படிக்கிற 5-6 அதிகாரத்தில் யாரெல்லாம் பாக்கியவான்கள்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்களோ அதை எங்களுக்கு நீங்கள் எழுதி அனுப்பணும். இதில் மொத்தமாக 20 பேர் கொடுத்துருப்பாங்க. அதில் 8 பேர் பைபிளில் பாக்கியவான்கள்னு ஏசப்பா குறிப்பிட்டிருக்காங்க. அதை நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணி கண்டுபிடிச்சு எங்களுக்கு எழுதி அனுப்பணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், எல்லோரும் நல்லா படித்து ஆன்சரை கரெக்டாக எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. போன வீக்கோட ஆன்சர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எல்லோரும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.